ஹலோ மேட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாய்ஸ் கலர்ஃபிட் கேலிபரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நாய்ஸ் கலர்ஃபிட் கேலிபர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைட் பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ஸோ டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 1.69 TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹார்ட் ரேட் மானிட்டர், பிளட் ஆக்சிஜன் மானிட்டர் அண்ட் கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ்க்கு வந்து குவிக்காக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும் அப்படின்றத போட்டிருக்காங்க. மற்றபடி இதில் வந்து நம்ம கால் அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி எந்த ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து வராது. அண்ட் 60 ஸ்போர்ட்ஸ் மோட்ஸுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி லைஃப்மே பார்த்தீங்கன்னா 15 days வரைக்கும் லாங் லாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் இதில் வந்து IP68 வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரெஸ் மானிட்டருமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா டிசைன் இன் இந்தியா ஹேஸ் ஒன் அப்படின்னு ஒரு டேக்கையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைட் பார்த்தோன்னா லிசன் டு த நாய்ஸ் வித்தின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணுறப்பே உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிக்கரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நாய்ஸோட பிராண்டிங் ஸ்டிக்கர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஸ்டிக்கர் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு வாட்ச் வந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த வாட்ச்மே பார்க்க வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் வாட்சோட பில்ட் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு 2500 ரேஞ்சுக்கு வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான், அந்த மாதிரி தான் சொல்லலாம். அண்ட் நம்ம அந்த மேலே இருக்க அந்த நாய்ஸ்ன்ற பிராண்டிங்கோட ஸ்டிக்கரை கிழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ரொம்ப கர்வி டிஸ்பிளேவாகவும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம பாக்ஸ்குள்ளே வந்து வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்பான்ச் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு சார்ஜிங் வயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த வயரோட குவாலிட்டியுமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் சார்ஜர் மாதிரி. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த மேக்னெட்டிக் போர்ஷனை வந்து வாட்ச் பின்னாடி கொண்டு போனீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டிக் ஆகிரும். அண்ட் நீங்கள் USB போட்டு தான் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற சார்ஜரில் கனெக்ட் பண்ணால் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் சார்ஜிங் டைமே வந்து நாங்கள் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் பெருசாக வந்து இன்ஃபர்மேஷன் எதையுமே வந்து ரீட் பண்ணி பார்க்கல. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக வந்து ரீட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பாக்ஸில் வந்து இவ்வளோ தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட்ச் நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பூட்டிங் வந்து ரொம்பலாம் வந்து டைம் எடுக்கல எனக்கு. நான் இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காண்டி ஃபஸ்ட்டே அன்பாக்ஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து பூட்டப்போ வந்து நல்லாவே சீக்கிரம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டு நம்ம ரைட் சைடு ஸ்வைப் பண்ணுறப்ப ஆக்டிவிட்டி ஏரியா கூட்டு போகுது. நெக்ஸ்ட்டு டவுன் சைட் ஸ்வைப் பண்ணுறப்போ ஒரு சில கன்சோல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த கன்சோல்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்லலாம். அது பவர் சேவிங் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா ஃபோனோட அந்த வைப்ரேஷன் அலர்ட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அந்த மாதிரி ஏதாச்சும் ரிசீவ் ஆச்சுன்னா வாட்ச் வந்து வைப்ரேஷனில் இருந்துச்சுன்னா வைப்ரேட் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து DND மோட் கொடுத்துருக்காங்க, டார்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கன்சோல் வந்து ஸ்ட்ரைட்டாக செட்டிங்ஸ் போடுறதுக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மெனுவுக்கு கூட்டு போகுது. அந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஹெல்த் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளாக், ஒர்க் அவுட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட், வெதர், மியூசிக் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரீத் ரிமைண்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஓரளவு எல்லா ஆப்ஷனுமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நானும் என்னடா அது ஃப்ளாஷ் லைட்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னு உள்ளே அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தோம்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோன்னே ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் வந்து நல்லா வருது. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம் இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு சம்டைம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அவ்வளோ பிரைட்னஸ் எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ணலை இந்த வாட்ச். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நாய்ஸ் ஹெல்த் அப்படின்ட்டுருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி, ஸ்லீப், SpO2, ஹார்ட் ரேட், பாடி டெம்பரேச்சர், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு சில ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேருந்தே வந்து நம்ம வால்யூம் அட்ஜஸ்ட் அண்ட் ப்ளே ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் அது எல்லாமே வந்து இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரீத் அப்படின்னு சொல்லி ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கேயே வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டி லாக் கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டி லாக்லேயுமே பார்த்தீங்கன்னா கலோரி, ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஒரு சில மெஷர்மெண்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த மெனுஸ் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஜிம் பர்சன்ஸ் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெனுவில் வந்து கிளாக் கொடுத்துருக்காங்க. கிளாக்கில் பார்த்தீங்கன்னா வந்து அலாரம், ஸ்டாப் வாட்ச், வேர்ல்டு கிளாக், டைமர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்டு கிளாக்குமே வந்து நம்ம இதில் வந்து செட் பண்ணிக்கலான்றாங்க. பட் நம்மளால் ஆப்பில் கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து வேர்ல்டு கிளாக் வந்து நம்ம செட் பண்ண முடியும். மற்றபடி நம்ம டேரெக்டாக வந்து இங்கேருந்து வேர்ல்டு கிளாக் வந்து செட் பண்ணிக்க முடியாது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒர்க் அவுட் மோட்ஸுமே வந்து டான்ஸ், ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா ஒர்க் அவுட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஒர்க் அவுட்ஸ் மோடுமே வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் நம்ம போட்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த நாய்ஸ் கலர்ஃபிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட்ஸ் மோடுமே வந்து நிறையாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வந்து வெதருமே வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் வந்து ரிமைண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரிமைண்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்யணும் இல்லை ஒரு இது வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்சில் வந்து ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே இந்த வாட்ச் வந்து வைப்ரேஷன் தரும். மற்றபடி சவுண்டு அந்த மாதிரி எதுவுமே தராது. அண்ட் இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஒரு லிமிட்டடான வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வாட்ச் ஃபேஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் கஸ்டம் வால்பேப்பரும் வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா வாட்சில் உங்களுக்கு பேக் சைடு வந்து ஒரு சில சென்சார்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டு ஒரு சில வேர்டிங்ஸுமே வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் அண்ட் SpO2 அந்த மாதிரி அங்கே என்னென்ன சென்சார்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து ஷார்ட்டாக அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்சோட ஸ்ட்ராப் எப்படி இருக்குது, அவுட்டோர்லலாம் யூஸ் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குது வாட்சோட ஸ்ட்ராப் வந்து. பட் நான் போட்டோட கம்பேர் பண்ணுறப்ப வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குவாலிட்டி வந்து லோவாக இருக்குன்னே சொல்லலாம். மேபி நான் போட் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறனால எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சா என்னன்னு தெரில. என்னோடய ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே டிஸ்பிளேவை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி TFT டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அந்த TFT டிஸ்பிளேயுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அவுட்டோர்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த ரேஞ்சுக்கு. அண்ட் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வாட்சோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா பேக் சைடுமே வந்து அந்த நாய்ஸோட பிராண்டிங் இது வந்து அந்த ஸ்ட்ராப்லலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாட்சோட ஸ்ட்ராப்பை வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சில சில்வர் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்சோட பேக் சைட் ஸ்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிசன் டு த நாய்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. வாட்சோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எதுவுமே ஃபீல் ஆகலை. அண்ட் வாட்ச் வியர் பண்ணுறப்பையும் வந்து எதுவுமே வந்து வெயிட் அவ்வளோவா ஃபீல் ஆகலை. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ராப்போட குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். ஸோ ஒரு 2000 இல்லை 2500க்கு வந்து இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். பட் இதை விட ஃபியூச்சர்ஸ் இன்னும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸிங் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து வேறு பிராண்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். வேறு பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா அமேஸ்ஃபிட் அந்த மாதிரி நிறையா பிராண்டஸ் வந்து அவைலபிளில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் இல்லை இவ்வளோ தான் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு நாய்ஸ் கலர்ஃபிட் கேலிபரையே வந்து சூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர்ஸும் உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேயும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த வாட்சை வந்து நம்ம கையில் வியர் பண்ணுறப்பையும் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு பைக் டிரைவிங்கில் இருக்கீங்க, உங்களுக்கு வாட்சை வந்து டக்குன்னு வந்து ஆன் பண்ணணும் அப்படின்றப்ப வந்து நீங்கள் இப்படி ஈஸியாக ஆனும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட்டும் எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. அண்ட் இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு சில ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்கள் ஹேண்டை வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்ச் ஆன் ஆகும். சப்போஸ் ஆன் ஆகாத சுச்சுவேஷனில் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அந்த பட்டன் அமுக்குனாலே போதும். அண்ட் வாட்ச் வந்து வியர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் ஆச்சு. எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட்டும் ஃபீல் ஆகலை. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கர்வி டிஸ்பிளே வந்து ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சில் கொஞ்சம் ப்ரீமியம் லுக் நல்லாவே தருது இந்த வாட்ச். அண்ட் இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணுறதுக்கான ஃபியூச்சர்ஸ் எதுவுமே கொடுக்கல. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் அண்ட் கால் டிக்ளைன் அந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த வாட்சோட சைடில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வியர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அது நம்ம பக்கத்தில் யாராச்சும் நம்மளை பார்க்குறப்போ வந்து அந்த பிராண்டிங் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காண்டி வந்து நாய்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பர்சனலாக வந்து இது பிடிக்கல, நாய்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காது. இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுது. ஸோ உங்கள் ஒப்பீனியன் எப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்காண்டி ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாய், see you.